இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பென்க்யூ BENQ பென்க்யூ LCD மானிட்டர். பென்க்யூ LCD மானிட்டரோட பவர் சப்ளை அதாவது SMPS சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. ஸோ அது எப்படி வந்து சர்க்யூட் ஃபால்ட்டு இதை எப்படி டீபக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்க்குறீங்களா, இதுதான் வந்து பென்க்யூ LCD மானிட்டரோட மாடல் நம்பர் T52WA. மாடல் நம்பர் வந்து T52WA. ஸோ இந்த மாடல் நம்பருக்குரிய பவர் சப்ளை எப்படி டீபக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதான் பவர் சப்ளையோட பவர் இன்புட்டு. பவர் இன்புட்லேருந்து வந்து லைன் ஃபில்டர் வழியாக வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் போகும். பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து அவுட்புட் DC, இது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் AC இருக்கும். AC வந்து DCயை கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் DCயை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இதான் ட்ரான்ஸ்ஃபார்மரு, இதான் ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக வந்து இந்த ஃபெட் வந்து சுவிட்ச் பண்ணும். இந்த ஃபெட் சுவிட்ச் பண்ணுறதுக்கு வந்து PWM, இந்த IC தான் PWM பல்ஸ் வித் மாடுலேஷன். இந்த IC மூலமாக வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் பண்ணும். அந்த வித்து வந்து அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து டிபெண்டிங் அப்பான் த ஆப்டோகப்ளர். இந்த ஆப்டோகப்ளர் இந்த அவுட்புட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஹையாகிருச்சு அப்படின்னா இது கண்டக்டிவிட்டி லோ ஆகும் போது வந்து இது வித்து சைஸ் வந்து லோ ஆகும். ஸோ அவுட்புட் ஹையாகும் போது வித்து லோ ஆகும் போது உங்களுக்கு வந்து அவுட்புட் திருப்பி லோ ஆகும். ஸோ இது ஃபுல்லாக கண்ட்ரோல், அதாவது க்ளோஸ் லூப் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து த்ரூ திஸ் ஆப்டோகப்ளர், த்ரூ திஸ் PWM. ஸோ இந்த ஃபெட்டு வந்து சுவிட்ச் பண்ணுறது இந்த PWM IC. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. ஸோ இது வந்து இந்த ஏரியா இதில் பாதி வந்து சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. இப்போ பார்த்து சர்க்யூட் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ வந்து இங்கே பார்க்குறது வந்து இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பவர் இன்புட்லேருந்து ஃபியூஸ்லேருந்து லைன் ஃபில்டர்லேருந்து அதுக்கப்புறம் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ இங்கே பவர் இன்புட்டு, ஃபியூஸு, அப்புறம் லைன் ஃபில்டர்லேருந்து இது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்குது. இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இது அவுட்புட் வந்து இந்த பிரிட்ஜ் விட்டு 330 வோல்ட் அவுட்புட் வரும் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ இந்த 330 வோல்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து 330 வோல்ட் வந்து சுவிட்ச் பண்ணும் இந்த ஃபெட் மூலமாக. இது வந்து PWM. இந்த PWM IC வந்து இதை சுவிட்ச் பண்ணும். ஸோ the width of the PWM depending upon the optocupler. இந்த ஆப்டோகப்ளர் இங்கே ஆப்டோகப்ளர் இருக்கும் பாருங்க. இந்த ஆப்டோகப்ளர் இருக்குல்ல, இந்த ஆப்டோகப்ளர் மூலமாக வந்து அதோட வித் சைஸ் வந்து கம்மி பண்ணி கூட கொடுக்கும். ஸோ இதுதான் சர்க்யூட் டயக்ராமு. இதில் வந்து இப்போ வந்து இந்த SMPS வந்து ஒர்க் ஆகலை. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ SMPS எந்த SMPSையும் நான் ஃபஸ்ட்டு டீபக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து VCC கிரவுண்ட் ஷார்ட் இருக்கா பார்க்கணும். அதாவது எல்லாம் பவர் சப்ளையில் ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த மல்டிமீட்டரை வந்து கன்டினியூட்டி மோடில் வச்சுக்கோங்க. கன்டினியூ மோட் வச்சுட்டு ஃபேஸ் நியூட்ரல் இந்த 2 பாயிண்ட் இருக்குல்ல, இதில் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். ஷார்ட்டு கிடையாது. ஸோ அப்புறம் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் ஷார்ட் இருக்கா, இன்புட் இது பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட இன்புட்டு. ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட இன்புட்டில் ஷார்ட் இருக்கா நம்ம செக் பண்ணணும். இதுதான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், அது இன்புட்டு. ஸோ இன்புட்டில் ஷார்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இன்புட்டில் வந்து ஷார்ட் கிடையாது. அப்புறம் வந்து
அதோட அவுட்புட் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட அவுட்புட்டில் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஷார்ட் எதுவும் கிடையாது. ஸோ இது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஓகேயாக இருக்குது. ஃபெட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, கேட்டு இது ட்ரெயினு, இந்த பக்கம் இருக்குல்ல இந்த பாயிண்ட் வந்து ட்ரெயின். இது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் கேட்டு, இது வந்து ட்ரெயினு, இது வந்து சோர்ஸு. ஸோ ட்ரெயின் சோர்ஸ் க்ராஸாக வந்து ஷார்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஷார்ட் கிடையாது. ஸோ ஷார்ட் எதுவும் இல்லை. ஸோ ஃபெட்டு வந்து ஷார்ட் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் சார். ஸோ இந்த பின் வந்து விசிசி, இந்த பின் கிரவுண்டு. ஸோ 1 2 3 4 4th பின் வந்து கிரவுண்டு, 6th பின் வந்து விசிசி. ஸோ விசிசி கிரவுண்ட் ஷார்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ 4th பின் வந்து கிரவுண்டு, 5 6th பின் விசிசி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4th பின்னு கிரவுண்டு விசிசி. ஸோ விசிசி கிரவுண்ட் வந்து ஷார்ட் இருக்குது. சிக்ஸ்த்து பின் வந்து விசிசி. ஸோ விசிசி டு கிரவுண்ட் வந்து ஷார்ட் காமிக்குது உங்களுக்கு இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் வந்து. ஸோ விசிசி கிரவுண்ட் வந்து ஷார்ட் இருக்குது. ஸோ இந்த ஐசி ஒன்று இந்த ஐசி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா அந்த ஐசிக்கு பேரலாக சர்க்யூட்ஸ் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். இப்போது சர்க்யூட் டயக்ராம் போயிட்டு இந்த ஐசிக்கு பேரலாக என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பிடபிள்யூடிஎம் ஐசி. இந்த ஐசி வந்து இந்த ஐசியில் வந்து 6th வந்து விசிசி அண்ட் 4th பின் கிரவுண்டு. விசிசி கிரவுண்டுக்கு பேரலாக வந்து இந்த ஜீனர் டயோடு இருக்குது, இந்த கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. ஜீனர் டயோடு ZD601, அது 15 வோல்ட் ஜீனர். இது கெப்பாசிட்டன்ஸ் வந்து 47 மைக்ரோஃபாரட் 50 வோல்ட் 611. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதான் வந்து உங்களுக்கு ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஓப்பன் ஷார்ட் இருக்கான்னு பார்த்தோம். ஸோ இது வந்து விசிசி கிரவுண்ட் ஷார்ட் இதில் இருக்குது. ஃபெட்டு வந்து இந்த ஷார்ட்டும் இல்லை. இதில் ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குவாலிட்டி தான் பார்க்கணும். இது ஃபெட்டை ரிமூவ் பண்ணி பார்க்கணும், இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ரிமூவ் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட்லேயே வந்து கண்டுபிடிச்சாச்சு இங்கே விசிசி கிரவுண்ட் ஷார்ட் இருக்குது. இது நம்ம இந்த ஐசி இல்லைனா இந்த கெப்பாசிட்டர் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அப்புறம் வேறு ஏதாவது திருப்பி அவுட்புட் வரல அப்படின்னா நம்ம வந்து வேறு காம்பனன்ட்ஸ் ஏதாவது போயிருக்கோம். ஸோ நம்ம இது ஓப்பனில் பார்க்குறதா இந்த ஃபெட்டு ஓப்பனாக இருக்கலாம், இது ஓப்பனாக இருக்கலாம், கெப்பாசிட்டர் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம், இந்த இன்புட்டில் வந்து இந்த ஃபியூஸ் வந்து ப்ளோனாக இருக்கலாம், ஓப்பனாக இருக்கலாம். ஃபியூஸ் ப்ளோன் அப்படின்னா ஸோ ஃபியூஸ் செக் பண்ணுறது இப்படி ஃபியூஸ் செக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் இது கன்டினியூட்டி மோட்டில் வச்சுக்கோங்க. கன்டினியூ மோட் வச்சுட்டு செக் பண்ணுங்கள். ஃபியூஸ் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா கன்டினியூட்டி காமிக்காது, இது ஷார்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போ ஃபியூஸ் வந்து ஓகேயாக இருக்குது. இதுக்கு மேலே இந்த ப்ரொடக்ஷன் சர்க்யூட்டில் உள்ள ப்ரொடக்ஷன் சர்க்யூட்டில் ஏதாவது ஓப்பனாக இது ஷார்ட் இருக்கலாம். அது ஷார்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து விசிசி இங்கே வந்து ஃபேஸே ஷார்ட் காமிச்சிடும், லைன் இந்த இன்புட் லைன்லேயே ஷார்ட் காமிச்சிடும். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபியூஸ் வந்து ஓகே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்புட் வோல்டேஜ் செக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தேன் அப்படின்னா இந்த இன்புட் வோல்டேஜ் வந்து இங்கே இன்புட் வோல்டேஜ் என்ன டிசி வோல்டேஜ், இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அக்ராஸாக வரும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அக்ராஸாக வந்து இந்த ஃபெட் மூலமாக ஸ்விட்ச் பண்ணுறப்போ இதோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து இதில். ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரி, இது வந்து செகண்டரி 1 2 3 இது வந்து செகண்டரி. இந்த 3 வந்து எது இருக்குது அப்படின்னா இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் வந்து
ஃபார் பிடபிள்யூஎம் ஐசி. இந்த ஐசிக்கு வந்து 15 வோல்ட் சப்ளை பண்ணும் இந்த ஜீனர் மூலமாக. அதுக்கப்புறம் இந்த அவுட்புட் வந்து இன்வெர்ட்டர் செக்ஷன்றது வந்து இதான் இன்வெர்ட்டர் செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் இன்வெர்ட்டர் செக்ஷன். இந்த இன்வெர்ட்டர் செக்ஷன் சப்ளை பண்ணுறது இது வந்து பிடபிள்யூஎம்ன்றது வந்து இந்த சர்க்யூட்டில் இதான் பிடபிள்யூஎம். இந்த ஐசி சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த அவுட்புட் எதுக்கு அப்படின்னா, இந்த அவுட்புட் வந்து எம்சியூ இருக்குல்ல, இந்த போர்டு எம்சியூ போர்டு, இதுக்கும் 3.3 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து கொடுக்குறது இது. இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எங்கெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா, ஆன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில் வந்து 3.3 வோல்ட், இது எம்சிக்கு போகிற வோல்டேஜ் செக் பண்ணணும். இங்கே வந்து இன்வெர்ட்டர் சர்க்யூட்டுக்கு போகிற வோல்டேஜ் செக் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் செக் பண்ணுவோம், ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி வந்து விசிசி கிரவுண்ட் இங்கே ஷார்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து விசிசி கிரவுண்ட் ஷார்ட், மேபி இந்த கெப்பாசிட்டன்ஸ் மூலமாக இருக்கலாம், எதுவுமே ரீசன் இருக்குல்ல. இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ மல்டிமீட்டரை வந்து நம்ம வந்து ஏசி வோல்டேஜில் வச்சுக்குவோம். இப்போ ஏசி இப்போ ஆன் பண்ணுறதுக்கு மாதிரி செக் பண்ண போகிறோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ண போகிறோம். 700 வோல்டேஜில் வச்சுட்டு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து சேஃப்டி பவர் பாக்ஸ். இது ஆல்ரெடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி நான் அது வீடியோ பண்ணியிருக்கேன், லாஸ்ட் வீடியோ. ஸோ இது மூலமாக வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எல்இடி இது க்ளோ ஆயிரும். ஸோ எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிவிட்டு நம்ம வோல்டேஜ் செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ இது ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ சர்க்யூட்டுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இப்போ 700 வோல்டேஜ் வந்து பொசிஷன் வச்சுட்டு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ 240 வோல்ட் வருது. ஸோ இது வந்து போயிட்டு டேரெக்டாக வந்து இது வந்து, ஸோ இதான் அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இதுதான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு இன்புட் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் நம்ம செக் பண்ணுறோம். இன்புட் வந்து 243 வோல்டேஜ் இருக்குது. அவுட்புட் வந்து இன்புட் வந்து ஏசி, அவுட்புட் வந்து டிசி. ஸோ இதை வந்து மல்டிமீட்டரில் டிசி பொசிஷனில் வச்சுக்கிறோம். 1000 வோல்ட் பொசிஷனில் வச்சுட்டு அப்புறம் நம்ம டிசி செக் பண்ணுறோம். ஸோ அவுட்புட் வந்து 323 வருது. ஸோ வோல்டேஜ் இதுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஆனால் வந்து இது பவர் எல்இடி எரியலை. இங்கே பவர் எல்இடி இதுதான் பவர் எல்இடி. ஸோ இது பவர் எல்இடி வந்து எரியலை. இந்த ரீசன் வந்து இது இங்கே இருக்கிற வந்து விசிசி கிரவுண்ட் ஷார்ட்னால இருக்குது. ஸோ இப்போ வந்து இது அவுட்புட் வந்து இங்கே இருக்குது பாயிண்ட்டு. இங்கே செக் பண்ணுறோம். அவுட்புட்டு நோ இல்லை. அப்புறம் வந்து இது வந்து இது ஒரு அவுட்புட் வோல்டேஜ் எம்சிஓட அவுட் 3.3 வோல்ட் வரணும், அதுவும் வரல. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெக்டிஃபை பண்ணிப்போம். ஸோ மேபி இந்த கெப்பாசிட்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைனா இந்த ஜீனோ டயோட் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த கெப்பாசிட்டன்ஸ் இந்த ஜீனோ டயோட் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ எஸ்எம்பிஎஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அது வந்து கெப்பாசிட்டன்ஸ் டிஸ்சார்ஜ் ஆக வேண்டியது. கை வச்சோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஷாக் அடிக்கும். ஸோ வந்து கொஞ்சம் டிலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பவர் கேபிள் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் இருக்குல்ல, இந்த கெப்பாசிட்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த கெப்பாசிட்டன்ஸு இதுதான் அந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து C606 இந்த கெப்பாசிட்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை கெப்பாசிட்டன்ஸ் இல்லை இந்த ஜீன் ரெண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டன்ஸ் ரிமூவ் பண்ணிப்போம்.
ஸோ அது வந்து கன்னியூ டெஸ்டரில் வச்சுக்கலாம். கன்னியூ டெஸ்டரில் வச்சுட்டு செக் பண்ணலாம் கெப்பாசிட்டன்ஸை. இந்த கெப்பாசிட்டன்ஸ் இது வந்து 47 மைக்ரோஃபாரடு. ஸோ 47 மைக்ரோஃபாரடு 50 வோல்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் இருக்குது. ஸோ இதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸை நம்ம வேறு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணலாம். இது வந்து ஃபால்ட்டி கெப்பாசிட்டன்ஸு. ஸோ ஃபால்ட்டி கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துகிட்டே இப்போ வந்து இது வந்து நியூ கெப்பாசிட்டன்ஸ். இது வந்து வேல்யூ வந்து 47 மைக்ரோஃபாரட் 50 வோல்ட். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இது நெகட்டிவ் பாயிண்ட், இது வந்து பாசிட்டிவ். இது நெகட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ நெகட்டிவ் டெர்மினல் வந்து இந்த சைட்லேயும், பாசிட்டிவ் டெர்மினல் இந்த சைட்லேயும் வரும். ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸாக வந்து ஷார்ட் இல்லை. ஷார்ட் இல்லை. இது வந்து ஜீனரோட ஃபார்வர்ட் பயாஸ், இந்த ஜீனரோட ஃபார்வர்ட் பயாஸ் தான் இது காமிக்குது. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த இஷ்யூ வந்து ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ப்ளக் கனெக்ட் பண்ணுறோம். ப்ளக் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம், வோல்டேஜஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆன் பண்ண போகிறேன். ஸோ ஆன் பண்ணி லைட் பிளிங்க் ஆகிட்டு உள்ள வந்துருச்சு. இப்போ வந்து பவர் எல்இடின்னு க்ளோ ஆகுது. ஸோ இப்போ வந்து எல்லா வோல்டேஜும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ வந்து டிசி வோல்டேஜில் 200 வோல்டேஜ் வச்சுக்கணும். 200 வோல்ட் வச்சுட்டு இங்கே இந்த கெப்பாசிட்டர் அக்ராஸ் அந்த இன்வெர்டர் அவுட்புட் இந்த இதான் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்ஃபார்மர். இது அவுட்புட் வந்து இங்கே இந்த கெப்பாசிட்டர் அக்ராஸாக வரும். ஸோ இங்கே நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ 15 வோல்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதோட விசிசி கிரவுண்டு, இது ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இது கிரவுண்டு, விசிசி கிரவுண்டு. இது பிடபிள்யூஎம்மோட விசிசி கிரவுண்டு செக் பண்ண போகிறோம். இது 13.54 வோல்ட் இருக்குது. இது ஜீனர் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் இது. அதுக்கப்புறம் எம்சி வோல்டேஜ் பார்க்குறோம். ஸோ 3.6 வோல்ட், 3.6 3.3 வோல்ட்டு வரணும். 3.6 வோல்ட்டு காமிக்குது. ஸோ எல்லா வோல்டேஜுமே கரெக்டாக வருது. ஸோ திருப்பி வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 3.3 வோல்ட்டு, 3.6 வோல்ட்டு. அப்புறம் இது விசிசி கிரவுண்டு 13.4 வோல்டேஜ். அப்புறம் வந்து 15 வோல்ட். இது இன்வெர்ட்டர், அதாவது பேனல் வோல்டேஜுக்கு போகிற வோல்டேஜ். ஸோ எல்லா வோல்டேஜுமே கரெக்டாக இருக்குது. ஸோ ப்ராப்ளம் வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸு, இந்த கெப்பாசிட்டன்ஸ் தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ அதை ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ
இப்போ வந்து இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகுது. இதை ஆஃப் பண்ணி அதை ஆஃப் பண்ணிட்டு ஆன். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி அசம்பிள் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். எல்சிடி மானிட்டர் அசம்பிளிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஆல்.